வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். காராமணியில் கால்சியம், இரும்பு சத்து, செம்பு சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்குது. செலினியம், துத்தநாகம், பொட்டாசியமும் இருக்குது. பயோசனின் அப்படின்ற அந்த பைட்டோ நியூட்ரியன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காராமணியில் காணப்படுது. போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், புரதச்சத்துக்கள், நார் சத்துக்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள் என அனைத்து நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையுமே காராமணி, அதாவது தமிழில் வந்து நம்ம பெரும் பயிறு, தட்டை பயிறுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் காராமணி. இந்த காராமணி இந்த அனைத்து சத்துக்களையுமே கொண்டு இருக்கு. இவை அத்தனையுமே நமக்கு வந்து கொடுத்து என்னென்ன மருத்துவன்மைகளை காராமணி கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது காராமணி. காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் கொண்டிருக்கிறதால ஜீரண சக்தியை இது மேம்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே ஏற்படாமல் தடுக்கிறது, குணமப்படுத்துகிறது. நமக்கு ஜீரண சக்தி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா வளமான அளவில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் காராமணியை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் நார் சத்து உங்களுடைய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு உதவி பண்ணும். உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்லையே தேங்காமல் வெளியேற்றிட்டு வயிறையும் குடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். அதனால ஒட்டுமொத்த செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அந்த ஜீரண சக்தியெல்லாம் அதிகரிக்கிறது கொள்வதற்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு காராமணி எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடை செய்யறதால செல்கள் வந்து பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் போன்ற நிறைய இந்த புதுசாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், நாள்பட்ட நோய்கள் இதெல்லாமே நமக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தை கொடுத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு வந்து மேம்படுத்துது. ஸோ அந்த இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். புற்றுநோய் வியாதிகளும் தடுத்துக் கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து கழிவு நீக்க மண்டலம் மூலமாக வெளியேற்றிக் கொள்வதற்கெல்லாம் காராமணி ஹெல்ப் பண்ணும். நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காராமணி. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோஃபான் அப்படின்ற சத்துக்கள் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சோர்வை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யுது. தூக்கம் வராமல் அந்த தூங்க போகிறதுக்கும் தவிர்ப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை வந்து சாப்பிட்டுட்டு படுக்கும்போது நல்ல தூக்கத்தை வந்து பெறலாம். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு மெலனின் அப்படின்ற அந்த தூக்க ஹார்மோன்களை வந்து நமக்கு வந்து சுரக்க வைக்கும். ஸோ மெலட்டோனின் அப்படின்ற அந்த தூக்க ஹார்மோன்கள் வந்து சுரக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இயல்பாகவே நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். நம்ம எந்த விதமான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில பேர் தூக்கம் வரலன்னா ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால கண்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு தூக்கம் வந்துடும் நினைப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிராபேக்கில் தான் கொண்டு போய் முடியும், பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால நல்ல தூக்கத்தில் இயற்கையாகவே உணவுகளை வந்து எடுத்துக்கொண்டு பெறணும் அப்படின்னா காராமணி எடுத்துக்கொள்ளுங்கள். இயல்பாகவே உங்களுக்கு வந்து தூக்கம் வரும். இதயத்தை பாதுகாக்கக்கூடியது காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1, அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விட்டமின் B1 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களுடைய இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கும். மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும். காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்தானது உடல்ல ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இதயத்துக்கு வந்து ஏற்படாது. அதுக்கு காராமணி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டிருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோடு அதிக பசி ஏற்படாமல் தடுக்குது. இதனால எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், ஊட்டச்சத்து அளித்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அப்படிப்பட்ட உணவு தான் காராமணி. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும். அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் காராமணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் ஏன் குறையினா இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா குறையும். அப்போ ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். இதனால உங்களுக்கு உடலுக்கு போதிய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம், தலைவலி, உடல் பல
பலவீனம், சோர்வு, கவனமின்மை, குமட்டல், வாந்தி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் எதனால் உங்களுக்கு ஏற்படுதுன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் ஏற்படுது. ஸோ இப்போ நீங்கள் காராமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வளமான அளவில் இரும்பு சத்து கிடைக்கும். ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கிறதால ஆக்சிஜன் சப்ளை உடலெங்கும் இருக்கும்போது சுறுசுறுப்பாக உங்களுடைய உடல் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ரத்தம் தொடர்பான அனிமியா தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.